உணவு பழக்க வழக்கங்கள். நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் சீரான உடல் நலனுக்கும் உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியமானதோ அதே போல ஊட்டச்சத்தான உணவும் அவசியம். ஊட்டச்சத்தான உணவு மாத்திரை சாப்பிட்றதாலேயோ மருந்து சாப்பிட்றதாலேயோ வராது. சரிவிகித உணவு மட்டும்தான் இதை தர முடியும். நல்ல சரிவிகித உணவு தான் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சக்தியையும் போஷாக்கையும் தருகிறது. ஒரு சரிவிகித உணவுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், வைட்டமின்கள், தாதுக்கள், கொழுப்பு சத்துக்கள் மற்றும் நீர் இவைகள் எதிலெல்லாம் இருக்குன்னா தானியம் மற்றும் தானிய உணவு வகைகள், பருப்பு மற்றும் பருப்பு வகைகள், பால் மற்றும் பால் சம்பந்தமான உணவுகள், மாமிசம், மீன், கோழி, காய்கறி மற்றும் பழங்கள், கொழுப்பு மற்றும் சர்க்கரை சத்து. ஒரு சரிவிகித உணவுக்கு தேவையானவைகள் என்னன்னா 60-70% கேலரிகள் கார்போஹைட்ரேட்ல இருந்தும் 10-12% புரோட்டீன்ல இருந்தும் 20-25% கொழுப்பு சத்துல இருந்தும் கிடைக்குது. உணவு வழிமுறைகள். நல்ல உணவு முறையை கடைபிடிக்க தேவையானவைகள் கீரைகள், பச்சை காய்கறி வகைகள் மற்றும் பழங்கள். இவைகளை அதிகமா உபயோகப்படுத்தணும். சமையல் எண்ணெய் மற்றும் மாமிசங்கள் தேவையான அளவும் மற்றும் வனஸ்பதி, நெய், பட்டர் இவைகளை குறைவாகவும் பயன்படுத்தணும். அதிகமா சாப்பிட்றத தவிர்த்தாலே உடல் பருமனையும் அதிக வெயிட்டையும் குறைக்கலாம். ஊட்டச்சத்து தேவையான அளவு உபயோகிக்கலாம். உணவுப் பொருட்களை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும். ஆரோக்கியமான உணவு வகைகளையும் நல்ல சமையல் முறையையும் பயன்படுத்த வேண்டியது அவசியம். தண்ணி குடிக்கிற பழக்கத்தை அதிகமா வச்சுக்கிட்டு குளிர்பானம் குடிக்கிறத குறைச்சிக்கணும். ரெடிமேட் உணவுகளை போதுமான அளவு எடுத்துக்கிட்டு சர்க்கரை உணவுகளை குறைச்சிக்கலாம்.